குழந்தை கூட நல்லா வளர்ந்து சார் திஷ்டிப்பட்டு இதாயிருச்சு சார். அது குறிப்பாக யார் அதிகமாக ரொம்ப ஓவர் கேரிங் எடுப்பேன்னாக்கா இந்த வளர்கிற குட்டி பாப்பா இருக்கு இல்லையா, குட்டி குழந்தைக்கு இந்த திஷ்டி எங்கிருந்து வருது? வேற யாரும் திஷ்டி படலை, அந்த குழந்தைக்கு அந்த தாய் தான் திஷ்டி. அந்த திஷ்டினா எப்படி? இப்போ நம்ம அழகா இருந்தா என்ன பண்ணுவோம், கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டே அழகுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம். திஷ்டியும் அதே தான். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகா தனசேகர் ராஜா. வழக்கம் போல் உங்களுடன் புது தகவல் தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும். இன்றைக்கும் அதே போன்று தான். இன்றைக்கு என்ன தகவல்? பொதுவாக நாம் எல்லாரும் சொல்லுவது என்னது? எல்லாரும் சொல்கிறது உலகம் ஃபுல்லாக சரி, என்ன சொல்லுவோம்? திஷ்டி சார், நம்ம வளர்ச்சியில் திஷ்டி பட்டதுனால இப்படி ஆயிடுச்சு, அப்படி இப்படின்ட்டு நம்ம சொல்கிறது உண்டு தானே. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நல்லா இதாக இருந்து சார் திஷ்டி பட்டு இதாயிருச்சு சார், குழந்தை கூட நல்லா வளர்ந்து சார் திஷ்டி பட்டு இதாயிருச்சு சார், இப்படிலாம் சொல்கிறோம். அதுவும் குறிப்பாக யார் அதிகமாக ரொம்ப ஓவர் கேரிங் எடுப்பேன்னாக்கா இந்த வளர்கிற குட்டி பாப்பா இருக்கு இல்லையா, குட்டி குழந்தைக்கு அதுக்கு நிறைய திஷ்டி படும். ஏன்னா அதுக்குன்னு சொல்லி செமினா இன்னும் வளரல, இல்லை குட்டி தானே அது. அதனால் அதெல்லாம் குட்டிகளுக்கு திஷ்டி படும், பெரிய ஆளுக்கு படும், எல்லாத்துக்கும் படும். மொத்தத்தில் மனுஷனை பிறந்து அவ்வளோ பேருக்கு திஷ்டின்னு ஒன்று உண்டு. இந்த திஷ்டி எங்கேருந்து வருது? பொதுவாக நம்ம சொல்கிறது திஷ்டிங்கிறது எல்லாரும் அப்படி தான். நமக்கு வேண்டாதவங்க யாரோ, நமக்கு தேவையில்லாத யாரோ அவங்கள சொல்லிடுவோம். அவங்க கண்ணு தாங்க பெரிய கண்ணு, அவங்க கண்ணு பொல்லாத கண்ணுங்க, இப்படிங்கன்னு வழக்கமாக சொல்கிறது தான். ஒரு சில பேருக்கு அது உண்மையாக கூட இருக்கும். அவங்க யாரும் பொய் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா அவங்க வளர்ச்சியை அவங்க தானே அவங்கள சொல்கிறாங்க. இந்த திருஷ்டி எங்கிருந்து வருகிறதுங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி. ஆனால் எல்லாரையும் அது கேட்கல, நானே கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. ஆனால் பதில் நான் கொடுக்க போகிறேன். இந்த திருஷ்டி எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. நாம் சொல்கிறது ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறோம். சில பேர் எதுவுமே தெரியாது, பிளைண்டாக சொல்லிடுவாங்க. என்ன சொல்லிடுவாங்க? எங்களுக்கு திஷ்டிங்க, ஊர் திஷ்டிங்க, யாருன்னு சொல்ல மாட்டாங்க. சில பேர் ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க, இவங்க தாங்க திஷ்டி, அவங்க தாங்க திஷ்டி. ஃபஸ்ட்டு குழந்தையிலேருந்து வரேன் நான். குட்டி பாப்பா பிறந்திருக்கு இல்லையா, அதுக்கு திஷ்டி பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? உடனே டிசென்ட்ரி ஆயிரும். குழந்தை தானே, அதுக்கு வேறு என்ன பண்ண முடியும்? இல்லைனாக்கா இன்னும் சின்ன அழுதிக்கிட்டே இருக்கும். சில்லு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக பண்ணிகிட்டு இருக்கும். அதெல்லாம் திஷ்டினுடைய சிண்டிகேஷன் தான், திஷ்டினுடைய சிக்னிஃபிகேஷன். அந்த சிக்னிஃபிகேஷன் தான் அந்த திஷ்டி இண்டிகேஷன். வேறு யாரும் திஷ்டி படலை, அந்த குழந்தைக்கு அந்த தாய் தான் திஷ்டி. என்னங்க புதுசாக கொண்டு போடுறீங்க? ஆமாம், அவங்க கொஞ்சினாங்க பாருங்க, அதுவே ஒரு திஷ்டி தான். எங்கள் குழந்தைன்னா கொஞ்சம் மாட்டாங்கன்னா, கொஞ்சினா திஷ்டி கிடையாது. அந்த கொஞ்சறதுல அதிகப்படியாக கொஞ்சிட்டு மிகப்படுத்தி பேசுகிறாங்க இல்லையா, அது ஒரு கைண்ட் ஆஃப் திஷ்டி. ஆனால் பொதுவாக சொல்லுவது உண்டு, அது இப்போ கிடையாது. ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி திஷ்டி அவ தாய் தான்பாங்க. குழந்தைன்னா குட்டி குழந்தை, அது 100% உண்மை. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிறந்த குழந்தைக்கு எப்படிங்க திஷ்டி பக்கத்து வீட்லேயும் அக்கம் வீட்லேயும் 4 பேர் தள்ளி வருங்க? எப்படி வரும்? குழந்தைக்கு எப்படி அவங்க திஷ்டி போடுவாங்க? வராது இல்லை, லாஜிக் இல்லை. அப்போ திஷ்டி எங்கேருந்து வருது? தாயிட்டு தான். தாய் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச வேண்டும், கொஞ்சுவார்கள். அந்த கொஞ்சல் கூட லிமிட்டாக இருக்கணும், லிமிட்டேஷன் இருக்கணும். மிகப்படுத்தி கொஞ்சம் போகும்போது திஷ்டி அங்கேயே உருவாயிடும். இப்போ எல்லாம் உங்களையே ரீசெக் பண்ணி பாருங்கள், ஆமாவா இல்லையான்னு. எல்லாரும் ஆமாம் தான் சொல்லணும், அது மறுக்க முடியாத உண்மை. அதே மாதிரி இப்போ பெரியவங்களுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சியை நீங்களே தான் திஷ்டி போடுவீங்க. ஃபஸ்ட்டு திஷ்டி நீங்கள் தான் காரணம், அடுத்தது பிரத்தியார். நீங்கள் நல்லதுக்கு தான் இப்போ திஷ்டி போடுறீங்க. நீங்கள் ஒன்றும் தவறான நோக்கத்தில் திஷ்டி போடலை. உங்களே நீங்கள் மிகப்படுத்திக்கிறீங்க, உங்களே நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. அந்த திஷ்டினா எப்படி? இப்போ நம்ம அழகாக இருந்தால் என்ன பண்ணுவோம், கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டே அழகுபடுத்திக்கிட்டே இருக்கிறோம். திஷ்டியும் அதே தான். அப்போ திஷ்டிங்கிறது அவங்கவுங்களுக்கே அவங்களே பண்ணிக்கிறது தான் திஷ்டி. அதனால் உங்களையே நீங்கள் அதிகப்படியாக மிகப்படுத்தியோ இது பண்ணுறதோ குறைத்து கொள்ளுங்கள். அவரவர்களை பற்றி சொல்கிறார். அது திஷ்டியை ஃபஸ்ட்டு திஷ்டி நீங்களே, அடுத்து தான் மற்றவர்கள் திஷ்டி. இது கண்டிப்பாக நடக்கும்.
கண்டிப்பாக நடக்கும் இல்லை, அதான் உண்மை. நடக்கணுன்றது அதான் நடக்குது. அதனால் அப்போ நாங்கள் திருஷ்டி அப்போ நாங்கள் எங்களுக்கு புரியலைங்களே நீங்கள் சொல்கிறது. ஒருத்தர் நம்மளை சொல்லிக்கிறது தப்பா அப்படின்னு கேட்டேன்னா நம்மளை நம்ம சொன்ன தவறு இல்லை. அதை மிகப்படுத்தும் போகும்போது அது திருஷ்டியாக கன்வெர்ட் ஆயிரும். அப்போ உங்கள் திருஷ்டி ஃபஸ்ட்டு உங்களுக்கு, நீங்கள் செல்ஃபு, அடுத்தது தான் மற்றவர்கள். அடுத்து ஒரு கேள்வி கூட கேட்பீங்க. இப்போ கேம்பெயர் தான் அவங்க கேட்டுருவாங்க. அவன் கேம்பெயரில் கெட்டிக்காரத்தனமாக உள்ள கேம்பெயர்லாம் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன்? அப்படி சில சேனல்லாம் இருக்கிறாங்க. அந்த கேம்பெயரை பார்த்தவங்க மற்றவங்களாம் பயப்படுவாங்க. ஏன்னா துருவி கேள்விலாம் கேட்பாங்க. பதில் சொல்ல முடியாத அளவுக்கு கேள்வி. நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. ஏன்னா 40 வருஷம் நம்ம பதில் சொல்கிற இடத்துல தானே இருக்கிறோம். இறைவன் கொடுத்த வரத்துனால எல்லாத்துக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். அவ்வளவும் நான் வச்சுருக்கிறேன், மூட்டையாக எடுத்து கொடுக்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, நாங்கள் அது மாதிரி மிகப்படுத்தி, நீங்கள் தான் சொல்கிறீங்க மிகப்படுத்தி சொல்கிறேன், நான் சொல்லலை. நீங்கள் சொல்கிறத நான் சொன்னேன். எங்களை நாங்கள் மிகப்படுத்தி சொல்லாமல் இருக்கிறதுக்கு வழியை கூட நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா அவங்க கேட்பாங்க காம்பேரி இல்லை, ஆனால் நானே கேட்டுக்கிறேன் அவங்கள இருந்து. அப்போ எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். நாங்கள் மிகப்படுத்தக்கூடாது, அதை தாண்டி திருஷ்டி பற்றக்கூடாது, எங்கள் மேலே திருஷ்டி பற்றக்கூடாது, எங்களுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க, வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சார்பில் நானே கேட்டுக்கிட்டேன். இப்போ பதில் நானே சொல்லிக்கிறேன். அப்படி என்றால் நமக்கு தெரியும் தானே. எல்லாரும் அப்படி சொல்லுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. சில பேரால் அப்படி பேசாமல் இருக்க முடியாது, சொல்லாமல் இருக்க முடியாது. சில பேர் சைலண்ட்டாக இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இருந்தால் கூட இருக்காத மாதிரியே இருந்துருவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணலாம்? அஃபெக்டும் ஆகக்கூடாது. அதனால் எங்களுக்கு எந்த வித அஃபெக்ட் இல்லாமல் இருக்கிறது நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, காப்பர் கடா அது போட்டுக்கிங்க. நான் காப்பரில் தான் போடணும். காப்பர்லேயே நீங்கள் அது கடான்னு சொல்லுவாங்க. பெண்களும் போட்டுக்கலாம், ஆண்களும் போட்டுக்கலாம், எல்லாம் போடலாம். காப்பருக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. என்ன சக்தி? நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது. நம்மளை அறியாமல் சில விஷயங்கள்லாம் பேசுகிறது அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அடுத்து திருஷ்டியே உள்ள நுழையாது, ஒன்றுமே நுழையாது. நம்மளை ஒரே நேரத்தில் எத்தனை பேர் புகழ்ந்து பேசினாலும் நமக்கு திருஷ்டி நம்மக்கிட்டே அண்டாது. அப்போ நம்ம எதை போட்டுக்கணும்? காப்பர். இந்த காப்பு மாதிரி போடுவாங்கல்ல, காப்புன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதை யூஸ்வலாக அதுக்கு பேர் கடான்னு சொல்லுவாங்க. போட்டுக்கலாம், ஒன்றுமே உங்களை அது பண்ணாது. நம்ம சில பேருக்கெல்லாம் அவங்கள ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி ஒரு மிகப்படுத்தி வச்சாங்கன்னு வச்சுக்கிறேங்க. படான்னு 2 நாளில் ஜுரம் வந்துடும், படுத்துருவாங்க, என்னென்னமோ பண்ண உடம்ப. திருஷ்டி அது உண்மை. நீங்கள் இதை போடுங்க. யார் உங்களை ப்ரைஸ் பண்ணாலும் வாழ்த்தினாலும் என்ன பண்ணாலும் அந்த திருஷ்டி இந்த கடா அந்த காப்பர்லேயே இருக்கணும், வேறு எதுவும் போடக்கூடாது. ஏன்னா என்ன பண்ணுறாங்க, நம்ம ப்ரோக்ராமும் இப்படி சொல்கிறோம். இந்த ப்ரோக்ராம் கேட்டுட்டு ஒரு சில பேர் தான், எல்லாரும் கிடையாது. காப்பர் கிடைக்கலன்னா அடுத்து நாங்கள் என்ன வேறு என்ன போடணும் அப்படின்னு தான் கேள்வி கேட்குறீங்க. கேட்குறதுனால உண்டு எப்படி வரும் பதில்? அதுக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இதுக்கு இதுதான் பதில், இதுக்கு இதுதான் சரின்னு சொன்னால் அது கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுனாக்கா, சினிமா டிக்கெட் கூட கிடைக்கல, வெயிட் பண்ணி வாங்குறீங்கல்ல, ஒரு வாரம் இல்லை மறுவாரம் போயிட்டு வரீங்கல்ல, அது மாதிரி வெயிட் பண்ண அந்த கடைகளில் இன்னொரு கடைக்கு போங்க. அவ்வளோதான். இது வேறு என்ன? நீங்கள் கேட்ட கடையில் இல்லை, கிடைக்கிற கடையில் போய் வாங்குங்க. உடனே எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி காப்பர் கிடைக்கல, இப்போ வேறு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு கேட்பாங்க. காப்பரில் தான் சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் வேறு என்ன சக்தி? நான் என்னென்னு பதில் சொல்கிறது? கிடைக்கும் பாருங்கள், கிடைக்கிற இடத்துல வாங்கி போடுங்கன்னு சொல்லணும். ஒரு சில பேர் கேட்குறாங்க, அப்படி கேட்காதீங்க. உங்கள் நல்லதுக்கு சொல்லும் போகும்போது அப்படி கேட்குறதுனால நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு நல்லது கிடைக்கிறத கிடைக்காம நீங்கள் தானே வழி தேடிக்கிறீங்க. தேடாதீங்க, வழியை தேடுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மனுஷனுக்கு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. அது உண்மையான உண்மை. ஏன்னா கண்ணு பொல்லாத கண்ணு தான் சில பேருக்கு, அதெல்லாம் உண்மை. திருஷ்டிலாம் சுற்றி போடுவாங்க. மிளகா இருக்கு இல்லைங்களா, போட்டு அப்படி போட்டுச்சுன்னா அப்படி அப்படி வெட்டிக்கும். அவ்வளோ திருஷ்டி இருக்குது.
எலுமிச்சை பழத்தை வச்சு கற்பூரத்தை வச்சு அப்படி காமிச்சு அப்படியே கருப்பு அடித்து போயிடும். அவ்வளோ திஷ்டி இருக்குது. அதெல்லாம் திஷ்டின் வெளிப்பாடு. எப்படி கருப்பு அடிக்கும்? அதெல்லாம் அடிக்காது. திஷ்டி இருந்தால் அடிக்கும் சொல்கிறேன். அதனால் திஷ்டின்றது உண்மை. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு. இதெல்லாம் போடுங்க, உங்களை எந்த அடியும் அடிக்காது. திஷ்டி மேலே படாது. ஏன்னா ஒரு மனுஷன் திஷ்டி இல்லாமல் வாழ்ந்தால் தான் அவன் வெற்றி பெற முடியும். அவனை எந்த தாக்குதலும் இருக்கக்கூடாது. உங்களை தாக்காமல் இருக்கிறதுக்கு காப்பர்லே கடா இல்லைன்னா காப்பு போடுங்கள். எந்த விதமான திஷ்டியும் உங்களை அண்டாது, நெருங்காது. உங்கள் சக்ஸஸை நோக்கி நீங்கள் பயணித்துக்கிட்டே இருங்கள். நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன. இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள். நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.